நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அழிந்தது திமுக, அவசர அவசரமாக டெல்லி ஓடினாங்க. அதுக்கு முன்பாக இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்துல திருப்பரங்குன்றம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன பேசினார் என்ற விஷயத்த நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்ப டெல்லிக்கு ஏன் திமுக ஓடிச்சு, எப்படி திமுக அழிந்தது அப்படின்றது நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல நம்முடைய திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மார்ட்டா செயல்படுறதா நினைச்சுக்கிட்டு 2014 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை எடுத்துக்காட்டி நாங்க திருப்பரங்குன்றம் மலை மீது எதற்காக தீபத்தூண்ல தீபம் ஏத்தல தெரியுமா, அதுக்கு காரணமே இந்த தீர்ப்பு தான் அப்படின்னு RS பாரதி, நம்முடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எல்லாம் 2014 தீர்ப்பை எடுத்து காட்டினாங்க. அந்த தீர்ப்பு என்னன்றத நீங்க கேட்டு வந்துடுங்க. அதுல இருந்தே நாம பாத்தீங்கன்னா திமுக அழிந்த விஷயங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாங்க. 2014 ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதைப்போல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014 ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014 தீர்ப்பு வந்திருக்கிறது. எனவே 2014 தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். சரி, 2014 தீர்ப்பை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இவங்க அதை நடைமுறைப்படுத்துறதுல ரொம்பவே முனைப்பு காட்டுகின்றார்களாம். இந்த தீர்ப்பை எதற்காக நீதிமன்றத்துல போய் சொல்லல? நம்முடைய GR சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு அனுமதி அளிப்பதற்கு முன்பாக ஏற்கனவே இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா என்ற விஷயமானது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஒரு தீர்ப்பு வந்திருக்குதுங்க ஐயா. அந்த தீர்ப்பை தான் நாங்க பாத்தீங்கன்னா கடைபிடிக்கிறோம். அதனால இந்த தீர்ப்பை நீங்க உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த தீர்ப்புக்கு நாங்க டெல்லிக்கு தான் போனோம், இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாங்க டெல்லிக்கு தான் போனோம், அதனால இந்த தீர்ப்புல நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு GR சாமிநாதன் கிட்டையும் பாத்தீங்கன்னா 2014 வந்த தீர்ப்பை கோடிட்டு காட்டல இந்த திமுக அரசாங்கம். பிறகு மேல்முறையீட்டுக்கு போறாங்க திமுக காரங்களே இந்த அறநிலையத்துறையை வச்சு. அங்கேயும் போய் 2014 தீர்ப்பை பாத்தீங்கன்னா கோடிட்டு காட்டவே இல்லை. அப்படி தீர்ப்பை கோடிட்டு காட்டி இருந்தாங்கன்னா இந்த 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சா இருக்கலாம், இல்ல தனி நீதிபதியாக இருக்கக்கூடிய GR சாமிநாதன் அவர்களா இருக்கலாம். ஏப்பா, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தனமா வேணாமா என்பதை பற்றி எல்லாம் ஏற்கனவே தீர்ப்பு வந்திருக்குது இல்ல, அப்படியே வந்தீங்க, அதை போய் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனா நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பை அவங்க கோடிட்டு காட்டவே இல்லை. ஆனா நீதிமன்ற உத்தரவை இவங்க நடைமுறைப்படுத்தல. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். அதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்பாக பேசிக்கிட்டு திரிகிறாங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆண்டாண்டு காலமாக பிள்ளையார் கோயில் மீது ஏத்துறோம் பாருங்க மோட்ச தீபம், அதுதான் கார்த்திகை தீபம். அந்த தூண்லாம் இருக்குதுல்ல, அந்த தூண்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு 2014 பாத்தீங்கன்னா 2 நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நம்முடைய ரகுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் வசப்படனாங்க. அது எதிர்கட்சி மீது திமுக இருக்கக்கூடிய வன்மத்தை அது காட்டுது. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தல, 2 நீதிபதிகள் கொடுத்தாங்களே தீர்ப்பு, அதையும் நடைமுறைப்படுத்தல. இவை 2ஐயும் எதிர்த்து நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு என்னதுக்கு போயிருக்காங்க தெரியுமா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது GR சாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு விசாரிச்சிடக்கூடாது, அத கொஞ்சம் தள்ளி போடணும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 2014 வந்த தீர்ப்புல நாங்க உறுதியா இருக்கிறோம், அதை தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இவங்க திமுக காரங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க மேல்முறையீட்டுக்கே போயிருக்க கூடாது. ஆனா போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தீர்ப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மீண்டும் 2014 தீர்ப்பை நோண்டாங்கன்னா ஏதாவது கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த தீர்ப்பை ஆராய்ஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும் என்று உள்ள ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும். அதனால 2014 தீர்ப்பை விடாப்பிடியா கையில பிடிச்சுன்னு இருக்க முடியாது.
அதனால அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்திருக்கக்கூடிய மனு ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு எல்லாமே சரியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வரிசைகரமாக எண்ணிட்டு நாங்க அதை முறையா விசாரிப்போம், அவசர வழக்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு திமுக கிட்ட சொல்லிட்டாங்க. டெல்லிக்கு ஓடினாலும் இவங்க வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்காங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தை வச்சு பெருசா அரசியல் பண்ணணும் அப்படின்னு திமுக நினைக்குதுங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக பயங்கரமா இருக்கிறாங்க. திமுக வெற்றி பெறாது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதுலயும் கூட்டணி கட்சிக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால திமுகவை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் வச்சுங்களேன். அதனால காங்கிரஸ் கூட இன்னைக்கு விஜயுடன் போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைய பேச தொடங்கி இருக்கிறாங்க. அது தொடர்பாக ஒரு பெரிய வீடியோவை நான் நாளைக்கு தரேன். ஆனா முன்னோட்டமா சில விஷயங்களை சொல்றேங்களேன். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடன் நெருக்கமா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விஜய போய் பனையூர் இல்லத்துல சந்திச்சிருக்கின்றார். திமுக பொறுத்த வரைக்கும் கேட்ட தொகுதியை தராது. திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, அதை நாங்க ஒன்றும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்க முறையா தொகுதி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்க உங்களா கூட வரோம், நாங்க கேட்கிற தொகுதி கொடுத்தா உங்களா கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம ராகுல் காந்தியுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் போய் விஜய் கிட்ட இன்னைக்கு பேசியிருக்கின்றார். அப்ப கூட்டணி கட்சிகளுக்கே தெரிஞ்சு போச்சு திமுக சொன்ன வார்த்தையை காப்பாற்றல. திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்துக்களை கோவப்படுத்திருக்காங்க. திமுகவை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எப்படி காப்பாற்றுறது? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய அடிப்பொடிகளா இருக்கலாம், திமுக நிர்வாகியா இருக்கலாம், அவங்க அடித்திருக்கின்ற கொள்ளையா இருக்கலாம், இல்ல கட்ட பஞ்சாயத்துகளா இருக்கலாம், நில அபகரிப்பு புகாரா இருக்கலாம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியா இருக்கலாம், எதுவுமே நிறைவேற்றவில்லை. 1000 ரூபாய் ஒண்ணு காட்டி இலவச பேருந்தை காட்டி காட்டி திமுக தப்பிச்சுக்கலான்னு பாத்துச்சு. ஆனா மக்கள் அது மேல ஈர்ப்பு அத்து போச்சு. 2024 1000 ரூபாய்க்கும் இலவச பேருந்துக்கும் மக்கள் மயங்கல, திமுக ஓட்டு போடல. அந்த ஈர்ப்பு இன்னுமா இருக்கும், அதை காட்டி ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடியை கொண்டு போய் சென்னையில கொட்டினாங்க. சாதாரண மழை பெஞ்சது, அந்த மழைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்னை தாங்கல, எல்லா வீட்லயும் தண்ணி. திமுகவுடைய கோட்டையே பாத்தீங்கன்னா சென்னை தானுங்க. அங்க இருக்கின்ற மக்களே பாத்தீங்கன்னா கோபப்பட்டுட்டாங்க. சென்ற 2021 தேர்தலில் அதிமுக ஒரு இடத்துல கூட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுல ஜெயிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு திமுகவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய கோட்டை தான் சென்னை. ஆனா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 4000 கோடி, 5000 கோடி, 6000 கோடி, 95% வேலை முடிச்சிட்டோம், 100% வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் KN நேரு, மேயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்று சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே பல்லவியை பாடினாங்க. ஆனா ஒவ்வொரு மழை வருகின்ற போதும், அதுவும் குறைவான மழையே வருகின்ற போதும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி, இல்லத்தரசிகளும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி பெரிய துன்பம் அடைகின்றார்கள். அதனால இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கின்ற காரணத்தால திமுக மீது வருகின்ற எதிர் விமர்சனங்கள் திமுகவை மொத்தமா நாசம் செஞ்சிருக்குது, காலி ஆக்கி இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த மக்களை திசை திருப்பித்தான் ஆகணும் அப்படின்றதுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய தீபத்தூணை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா விலைக்கு தானே ஏத்தணும், அதை ஏத்திட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறங்கி விலைக்கேத்த விட்டுருப்பாங்க. நம்ம விஜய் வேற வந்திருக்காரு, சிறுபான்மையர் வாக்கு அவர் பறிச்சுட்டான்னு என்ன பண்றது? நிச்சயமாக திமுகவுக்கு பேரழிவு. அதனால தான் இந்த விஷயத்தை அவசர அவசரமா டெல்லிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் அவசர வழக்கா விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வேற என்ன பண்றது? நாடாளுமன்றத்துக்கு போவோம். TR பாலு, அப்புறம் திருச்சி சிவா, இவங்கெல்லாம் போயிட்டு தமிழகத்தில் மத கலவரத்தை உருவாக்க பார்க்குதான் இந்தியாவை ஆளுகின்ற கட்சியாம். யாரு மத கலவரத்தை உருவாக்க பார்க்குறாங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியாதா? மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இல்ல மதுரை திருப்பரங்குன்றத்தில் கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் திமுக என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க தீபம் ஏற்றத்துக்கு ஆதரவாக கடை அடைக்க சொல்லுவாங்க, கடையெல்லாம் அடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஆளுங்கட்சியா இருப்பதனால கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயப்படுறாங்க. ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு நாங்க உறுதுணையா இருப்போம், நாங்க கடைகளை அடைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம். ஆனா திமுக களத்தில் இறங்கி கடையெல்லாம் அடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களாம். சோ ஆளுங்கட்சியை எதிர்த்தும் திருப்பரங்குன்றத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவாக களம் இறங்குறாங்கன்னா திமுக என்ன அடுத்த முறை வெற்றி பெறுமா? அழிந்தது தானே. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மத அரசியலை வச்சே ஓட்டணும், திருப்பரங்குன்றத்தை வச்சே ஒட்டுமொத்தமாக திசை திருப்பணும். மதுரை பாத்தீங்கன்னா தூய்மையான நகரங்கள் பட்டியலில் கடைசி இடத்துல இருக்குது. இது தமிழகத்துக்கு அவமானம், திமுகவுக்கு அவமானம். திமுக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. ரெண்டாவது,
நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுங்க. அவர் போய் தெருத்துருவா வந்து மக்களுடைய குறை கேட்கிறார். மக்கள் செல்வாக்கு பெற்றவர். அவர்கிட்டே வந்து மக்கள் வந்து குறை சொல்றாங்க. என்னங்க திமுக போய் சேர்ந்துக்கிட்டு திமுக என்னங்க பண்ணிச்சு, வாய்க்கால தூர் வாரிச்சிங்களாங்க, தண்ணி ஒழுங்கா போதுங்களாங்க, குடிக்க தண்ணி வருதுங்களாங்க அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நெஞ்ச பிடிக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி வரிசையில எடப்பாடி இருக்கின்ற போது நான் வந்து உங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுத்தேன். அப்போதெல்லாம் குறையே சொல்லாத நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம் நாம, இந்த தருணத்துல மதுரையில இவ்வளவு குறைகள் சொல்றீங்களே அப்படின்னு மக்கள் கழுவி கழுவி ஊத்துறத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே அம்பலப்படுத்தினாருங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு குறைகள் மதுரையும் மதுரை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிலவுகிறது. ஆனா மேயரை இன்னும் நியமிக்கவே இல்லைங்க. மேயரை வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்க சொன்னாங்க திமுக காரங்க. ஏன்னா வரியில ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க. மேயருடைய வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி சிறையில் அடிச்சது காவல்துறை ஊழலுக்காக. அதனால மேயரை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கமே திமுக மேயரை வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போக சொன்னாங்க. அப்ப மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அடுத்த மேயரை நியமிக்கணுமா இல்லையா? திமுக கட்சியிலும் உட்கட்சி பூசல். ஏற்கனவே இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லிட்டாங்க. புதிய மேயரை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பெரிய பெரிய பிரச்சனை. அதனால உட்கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சியிலும் சரி திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. அதனால டெல்லி பார்லிமெண்ட், டெல்லி சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல நாங்க தீப ஏத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மீது மற்ற எதிர்கட்சிகள் மீதெல்லாம் மத அரசியல் பண்றாங்க அப்படின்னு பழி போட்டுட்டு ஒட்டுமொத்த இந்துக்களையும் வந்து மத வெறியர்களாக காட்டிட்டு சிறுபான்மையாவது தக்க வச்சுக்கோம்பா, இந்த தேர்தலில் வாக்கு வங்கியாவது வந்து பார்த்தா திமுகவது குறையலன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல தோத்தாலும், அதற்காக சிறுபான்மையரை தாஜாப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்திருக்குதுங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இல்லை, அந்த அளவுக்கு அழிந்து போயிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரவிட்டிருந்தார், மலை மேல போங்க தீபத்தை ஏத்துங்க. அதோட மதுரை கமிஷனர் இருக்காரு இல்லையா லோகநாதன், அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பாரு. தீபம் ஏத்திட்டு மறுநாள் காலையில 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது தொடர்பான அறிக்கை எங்கிட்ட தாக்கல் பண்ணுங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 144 தடை உத்தரவை நீக்கி இருந்தாலும் 144 தடை உத்தரவு எதிர்த்து நாங்க மேல்முறையீட்டுக்கு போக போறோம். அதனால 144 தடை உத்தரவு இருக்குது, தீபம் ஏத்த முடியாது. 6 மணிக்கு மேல வந்துட்டீங்க, 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மலைக்கு மேல நாங்க யாரும் அனுமதிக்க மாட்டோம், சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், கூட்டமா அவர் வந்திருக்கீங்க அப்படின்னு தீபம் ஏத்தல. சோ தீபம் ஏத்தாத போது இன்னைக்கு அந்த வழக்கானது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. ஏங்க தீபம் ஏத்தல அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய தூண்லயே தான் நாங்க வந்து தீபம் ஏத்துவோம், புதுசுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த மாட்டோம். அதை எதிர்த்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு பதிலளிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு திமுக கேட்டது. உடனடியாக ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி என்னைக்கு பதில் அளிப்பீங்க, மேல்முறையீட்டு போயிருக்காங்க இல்லையா, என்னைக்கு பதில் அளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட கேட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் ஒத்தி வைக்கிறேன், ஏன் நீங்க நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தல, என்ன தடையா இருந்தது, என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இந்த 144 போட்டாங்க இல்லையா திருப்பரங்குன்றத்துல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடு என்பதனால தடை உத்தரவு போட்டாங்கல்ல, அந்த தடை உத்தரவு வந்து பார்த்தா ஜி.ஆர். சாமிநாதன் நீக்கினார் இல்ல, அதை எதிர்த்து இரு நீதிபதிகள் பெஞ்சுக்கு போனாங்கல்ல, அந்த இடத்துல நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளை திமுக சாட்டை அடி மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களால பதிலே சொல்ல முடியல. முதல்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நீதிபதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆனா நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்க ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை வந்து மதிப்பதே கிடையாது. கோர்ட்ல ஏனா தானான்னு வந்து நடந்துக்கிறாங்க. அரசு வழக்கறிஞர்களா இருந்தாலும் நீங்க அரசு ஊழியர்கள் தான், மக்களுடைய வரி பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அதனால உங்க தரப்பு இருக்கக்கூடிய கிளைண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும், என்ன பதில் அளிக்கணும் என்ற விஷயத்த சொல்லி கொடுங்க. சட்டத்தை மீறி யாரும் இங்க கிடையாது, எல்லாரும் சட்டத்துக்கு முன்பாக சமம். அதனால அனைவருக்கும் ஒரே வடிகால் எதுன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியாளர்கள் மதிப்பதே கிடையாது, பார்த்து நடந்துக்குங்க. தேவையில்லாத உத்தரவையும் தேவையில்லாத தண்டனையும் வாங்கி கட்டி கொள்ளாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க நீதியரசர். இன்றைக்கும் திமுகவுடைய வழக்கறிஞர்களுக்கும் சரி திமுகவினருக்கும் சரி அந்த அளவுக்கு அலப்பறை பண்றாங்க இவங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தர்கா தரப்புல வந்து இந்த மனுவுல தங்களே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நீதிபதிகள் பெஞ்சில் போய் தங்களுடைய குறைகளை முறையிட்டாங்க. அப்ப நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஒருவேளை தீபத்தூணுன்னு சொல்றாங்களே, அந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் உங்களுதுங்களா,
தர்காவுதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இல்ல இல்ல, அது திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சொந்தமானதான். அப்ப தீபம் ஏத்தலாம் இல்ல, ஏன் நீங்க தடை விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எங்க தடையா இருக்கிறோம், பிரச்சனை இல்லாம எல்லாரும் நடந்துகிட்டா சரி, பழைய இடத்துல வந்து தீபம் ஏத்தனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லத்தான் வந்தோம் எங்களுடைய இதுல அப்படின்னு சொல்லிட்டு தர்காக்காரங்க சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு எந்த விதத்திலும் தடையா இல்லை, திமுக மட்டும்தான் தடையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டு மனுவில் தேவையில்லாம சமூக வலைத்தளத்துல தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்க. அப்படி தேவையில்லாத சர்ச்சைக்குரிய கருத்தை நீங்க பதிவிட்டீங்கன்னா நீதிமன்றம் வந்து கடுமையான தண்டனை விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த மேல்முறையீட்டு மனுவில் இந்த வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன கருத்து இருக்குதோ அந்த கருத்தெல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த மேல்முறையீட்டு மனுல யாரெல்லாம் கூடுதலாக மனு தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் மனு தாக்கல் பண்ணலாம். இல்ல இந்த வழக்கில் யாராவது இணைந்து கொள்ள விரும்புறீங்கன்னா இந்த வழக்கில் இணைஞ்சு கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். வெள்ளிக்கிழமை மேல வந்து யாராவது இந்த வழக்கில் என்ன சேர்த்துக்குங்க, எங்க கருத்தை கேளுங்க அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 144 ரத்து தொடர்பான மேல்முறையீட்டு மனுவுக்கும் திருப்பரங்குன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் என்ற மேல்முறையீட்டு மனு வழக்கிலும் சரி, நீதியரசர்கள் வெள்ளிக்கிழமை நாங்க விசாரிக்கிறோம். அதற்குள்ள யாரெல்லாம் நீங்க இந்த மனுவுல இடையீட்டுதாரராக சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல உச்ச நீதிமன்றம் போய் வெறுங்கையோடு வந்தாங்க. பார்லிமெண்ட்லும் போன பிறகு நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் பொலந்து கட்டினார். திமுக வந்து எந்த அளவுக்கு இந்து விரோத கட்சி என்பதை பற்றி பொலந்து கட்டினார். மொத்தத்துல மக்கள் ஆதரவும் இந்த கட்சிக்கு கிடையாது. கூட்டணியும் வந்து பாத்தீங்கன்னா அதிக தொகுதி கொடுக்க மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டாங்க என்ற ஒரு எண்ணம். அது மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்றம் தூண்ல தீபம் ஏற்றுகின்ற விஷயமானது இந்துக்களை கோவப்படுத்திருக்குது. மொத்தமாக அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு திமுகவுக்கு. அதனால இப்ப திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் மறக்கடிக்க வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற முடியாத அளவுக்கு சர்ச்சைகளை எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தேர்தலை சந்திச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது 2 மாசம் வரைக்கும் இது நீடிக்குமா என்றெல்லாம் தெரியல. மொத்தத்துல தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையை திமுக கையில் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சோ மத்திய அரசாங்கமானது இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கத்தை எதற்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியல. சரி, உச்ச நீதிமன்றத்தில் என்னதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் சுதந்திரத்துக்கு பிறகும் அப்படியே தொடரட்டும், எந்த உந்துன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறீங்க. ராமர் கோயில் பிரச்சனை மட்டுமே எக்ஸப்ட், அந்த பிரச்சனை மட்டுமே நாங்க கையில் எடுத்து பிரச்சனை தீர்த்து வச்சோம். ஆனா மற்ற பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் யார் யாரு என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்தந்த வேலையை அங்கங்கே பாருங்க. மீண்டும் மத பிரச்சனை கலப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நாடு உருப்பட வாய்ப்பே கிடையாது. சுதந்திரத்துக்கு பிறகு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு கடந்த காலங்களில் நீதிமன்றம் என்ன தீர்வு தந்திருக்குதோ அந்த தீர்வு தான் இறுதியானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்படி பார்த்தா பிள்ளையார் கோயில் மீது தான் நீங்க தீபம் ஏற்றணும், பழைய தீபத்தூண்ல போய் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வழங்க போற தீர்ப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை திமுக மதிக்கவே இல்லை. அதனால நீதிமன்றத்துக்கு உரிய மதிப்பை தரணும். அதனால கீழமை பெஞ்சு தந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க, பிறகு உச்ச நீதிமன்றம் வாங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா மொத்தத்துல திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. திமுக காரணம் கூட்டணி கட்சி காரணம் கதறோ கதறான். அதை தனி வீடியோவா நம்ம பார்க்கலாங்க. இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.